ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூஜா பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் ஏலக்காய், 2 டீஸ்பூன் கிராம்பு, ஒரு 10 கிராம் வெற்றிவேரை கொஞ்சம் சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 கிராம் ரோஸ் பெட்டல்ஸ். இது நம்ம பூஜாவுக்கு யூஸ் பண்ண ரோஸை காய வச்சு தான் ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஜவ்வாது. இது எந்த நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். பச்சை கற்பூரம் ஒரு 2 பீஸ் எடுத்தால் போதும். அப்புறம் சந்தனப்பொடி, அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது எங்களுக்கு கோயிலேருந்து கிடச்சிது, அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள். இது 3 டேபிள் ஸ்பூன். இது சமையலுக்கு பயன்படுத்தின மஞ்சத்தூள் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொருளெல்லாம், சாலிட் பொருளெல்லாம் நான் சன் ட்ரை பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு நல்லா கிறிஸ்ப் ஆன அப்புறம் தான் பொடி பண்ண போகிறேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்றா நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லா சாலிடும் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெற்றிவேல் போட்டு கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இது பாருங்கள், ஓரளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு. இப்போ மீதி எல்லா பொருளும் போட்டுட்டு, சாலிட் பொருள் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ், சந்தனம், சோம்பு, ஏலக்காய், அப்புறம் லாஸ்ட் கிராம்பு. ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம். இது பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிருக்கு. இது நம்ம சீவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்ட அப்புறம் ஜவ்வாது ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், இதே ஜாஸ்தி. எல்லா பொருளுமே அரைச்சாச்சு. இனிமேல் நம்ம சீவ் பண்ணிக்கலாம். சீவ் பண்ணி முடிச்சாச்சு. இதை திருப்பியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நான் இதில் சேர்த்துக்குவேன். இதோ பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நான் இந்த பொடியை இப்போ ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். எப்போ நான் பூஜை அறை க்ளீன் பண்ணுவேனோ அப்போது இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ரோஸ் வாட்டர் இல்லை நார்மல் தண்ணி இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த அறையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பொடி வாசனை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணும். உங்கள் மைண்டை காம் பண்ணும். ரொம்ப நல்ல குணம் உள்ள பொடி இது. நீங்களும் இந்த பொடியை அரைச்சி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.